ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம் நாட்டில் பெட்ரோல், டீசல், கேஸ் போன்றவை தட்டுப்பாடு வருமா? தட்டுப்பாடுகள் வராமல் எத்தகைய சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் அது சம்பந்தமாக 7 அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி நம்ம சிக்கனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். அதனுடைய விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். US ஈரான் வார் முடிவுக்கு வராத சூழ்நிலையில், அதேபோல் ஹார்முஸ் பிரச்சனை, உலக நாட்டின் கப்பல்கள் செல்லும் முக்கிய கடல் வழியான ஹார்முஸ் பல கப்பல்கள் கடப்பதற்கு ஈரானும் அமெரிக்காவும் தடை விதித்து இருப்பதாலும், அங்கு கடந்து வர முடியாத சூழ்நிலை இருப்பதாலும், எரிபொருள் சப்ளை பல நாடுகளுக்கு சென்று சேராததால் பல நாடுகள் எரிபொருள் தட்டுப்பாடும் விலையேற்றமும் மிகவும் சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது ஹார்முஸ் பகுதியை அமெரிக்காவும் தன் வசம் வைத்துக்கொண்டு ஈரான் நாட்டு கப்பல்கள் உள்ளே செல்வதற்கும் வெளியே வருவதற்கும் தடை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இந்தியாவில் இது போன்ற சூழ்நிலைகளால் க்ரூட் ஆயில், பெட்ரோல், கேஸ் போன்றவை தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க சில அறிவுரைகளை பிரதமர் வழங்கியுள்ளார். அவர் ஒரு 7 அறிவுரையை கொடுத்துள்ளார். அதன்படி நம்ம சிக்கனமாக பயன்படுத்த அந்த தட்டுப்பாடு வராமல் சமாளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல், டீசல் விலையும் ஏற்றமும் ஏற்பட்டிருக்கு. நம் நாட்டில் கொரோனா பெருந்தொற்று, பொருளாதார சவால்கள், மேற்கு ஆசிய போர் பதற்றம் போன்றவற்றால் இந்தியா பல அச்சுறுத்தல்களை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. இந்தியா வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு பல லட்சம் கோடி ரூபாய்கள் செலவிடப்படுகிறது. நாம் இறக்குமதி செய்யும் நாடுகள் பெட்ரோல், டீசல் போன்றவை விலையேற்றத்தால் நம் நாட்டின் அந்நிய செலாவணி அதிகம் செலவிடப்படுகிறது. டாலரினுடைய மதிப்பு உயர்ந்து வருவதால் இந்திய ரூபாயின் மதிப்பும் குறைகிறது. இதனால் இந்திய பொருளாதார நிலைமை சரிசமமாக இல்லாமல் குறைந்து காணப்படுகிறது. இந்தியா 90% க்ரூட் ஆயில் வெளிநாட்டில் இருந்து தான் இறக்குமதி செய்கிறது. இப்பொழுதுள்ள நிலைமையில் இந்தியாவிடம் 60 நாட்களுக்கு தேவைப்பட்ட க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் 60 நாட்களுக்கும், LPG 45 நாட்களுக்கும் தான் கையிருப்பு உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் கடந்த வாரம் மே 10ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் ஹைதராபாத்தில் உரையாற்றும் பொழுது US ஈரான் வார், ஹார்முஸ் தடை போன்றவற்றால் உலக அளவில் க்ரூட் ஆயில், கேஸ், பெட்ரோல் போன்ற தட்டுப்பாடுகள் மற்றும் விலையேற்றத்தால் பல நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளது என்றும், இந்த நிலைமையை சமாளிக்க 7 அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த 7 அறிவிப்புகளை கடைபிடித்தால் நம் நாட்டின் பொருளாதார நிலைமை ஸ்ட்ரென்த் உடையதாக மாறுவதற்கு உதவும் என்று கூறியுள்ளார். அவர் பிரதமர் கூறிய 7 அறிவிப்புகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல, பெட்ரோல், டீசல் பயன்பாட்டை குறைக்க சொல்லி சிக்கனமாக பயன்படுத்தவும் சொல்லி கூறியிருக்கிறார். தினமும் ஆபீஸுக்கு சொந்த வாகனங்களை பயன்படுத்துவதை விட அரசு வாகனங்கள், பஸ், ட்ரெயின், மெட்ரோ போன்றவற்றை பயன்படுத்துமாறு கூறியுள்ளார். மேலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை வீட்டிலிருந்து பணியாற்றும் முறைக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். கொரோனா காலத்தில் இந்தியாவில் ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றிய போதும், கல்வியை ஆன்லைன் மூலம் கற்ற பொழுதும் வெளியே செல்வது குறைந்து காணப்பட்டதால் எரிபொருள் பயன் குறைந்து இருந்தது என்று கூறியுள்ளார். 2வது அறிவிப்பாக அவர் கூறியது, தங்கம் ஓராண்டுக்கு வாங்கக்கூடாது என்று கூறியுள்ளார். பிரதமர் இவ்வாறு கூறியதற்கு காரணம், ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா 800 டன் தங்கம் வாங்குகிறது. இதற்கான செலவு $72 பில்லியன் செலவாகிறது. இதனால இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பு குறைகிறது. தங்கத்தின் இறக்குமதி வரியையும் 6% 15% மத்திய அரசு இப்பொழுது உயர்த்தியுள்ளது. 3வதாக, வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்கும்படியும் சிக்கனமாக பயன்படுத்தும்படியும் கூறியுள்ளார். இந்தியாவில் சமையலுக்கு பயன்படும் பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் போன்றவை வெளிநாடுகளிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதை இந்தோனேஷியா, மலேசியா, உக்ரைன் போன்ற நாடுகளிலிருந்து தான் நாம் இறக்குமதி செய்கிறோம். கடந்த 2024-25 சமையல் எண்ணெய் 1.6 crore டன் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அதற்கான செலவு பார்த்தோம்னா 1.61 லட்சம் கோடி ஆகும். இறக்குமதி டாலரின் மூலம்தான் வாங்க முடியும். ஆதலால் இந்தியாவின் ஃபாரின் ரிசர்வ் குறைகிறது. இதனால் இந்திய ரூபாயின் மதிப்பும் குறைகிறது. இப்பொழுது ஒரு டாலருக்கு ரூபாயின் மதிப்பு $95.58 ஆக உள்ளது. 4வதாக, வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கும்படி கூறியுள்ளார் அல்லது அதை வாங்குவதை குறைத்து கொள்ளவும் சொல்லியிருக்கிறார். சுதேசி முறையை கடைபிடிக்கவும் என்று கூறியுள்ளார். இதனால் இந்தியாவினுடைய பணம் இந்தியாவிற்குள்ளவே புழங்க உதவும் என்பது அவருடைய
குறிக்கோளாகும். 5வதாக வெளிநாட்டு பயணங்களை 1 வருடத்திற்கு தவிர்க்கும்படி கூறியுள்ளார். இந்தியாவுடைய ஃபாரின் ரிசர்வ் மெயின்டைன் செய்வதற்கு ஃபாரின் டிராவல்ஸை குறைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். 10 லட்சம் டூரிஸ்டுகள் வெளிநாட்டுக்கு சென்று அங்கு $3000 பொருட்கள் வாங்கும்போது அது அந்த நாட்டின் வருமானத்தை உயர்த்தும். அதுவே அந்த நாட்டிற்கு உதவியாக இருக்கும். ஆனால் அது நம் நாட்டிற்கு $3 பில்லியன் ஃபாரின் ரிசர்வ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது 6வதாக பிரதமர் அவர்கள் கூறியிருப்பது இயற்கை விவசாய முறையை கடைபிடிக்கும்படி கூறியிருக்கிறார். விவசாயத்தில் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் பயன்படுத்துவதை விட்டு இயற்கை உரங்களை பயன்படுத்தும்படி கூறியுள்ளார். கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் பயன்பாட்டு குறைந்தால் நாம் இறக்குமதி செய்வதும் குறைந்து நம்ம அந்நிய செலவானும் குறையும் என்று கூறியுள்ளார். 50% இதை குறைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். இயற்கை உரங்கள் பயன்படுத்துவதன் மூலம் மண் வளமாகவும் இருக்கும். அதேபோல் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் மோட்டார் பம்புகள் சோலார் பவர் மூலம் பயன்படுத்துகின்றன. இதனால் டீசல் மோட்டார் பம்பு இயக்கம் குறைவதால் டீசலின் இறக்குமதியும் குறையும் என்று கூறப்படுகிறது. 7வதாக பெட்ரோல் டீசலை குறைக்க பொது வாகனங்களை பயன்படுத்தும்படியும் மெட்ரோ ட்ரெயின் பஸ் போன்றவைகளை பயன்படுத்துவது பற்றியும் கூறியுள்ளார். அரசு தனியார் ஊழியர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கடைபிடிக்கும்படியும் கூறியுள்ளார். ஒரு மெட்ரோ கோச்சுக்கு 100 கார்களுக்கு மாற்றாக இருக்கும் என்றும் ஒரு பஸ் 40 கார்களுக்கு மாற்றாக பயணிக்க உதவும் என்றும் கூறப்படுகிறது. இந்திய பிரதமர் மோடி அவர்கள் மேற்கூறிய கருத்துக்களை கூறியவுடன் எதிர்க்கட்சியினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். காரணம், இத்தகைய கட்டுப்பாடுகளை கூறிவிட்டு மத்திய அமைச்சர்கள் மத்திய அரசில் உள்ளவர்கள் இவற்றை கடைபிடிக்காமல் மக்கள் மீது மட்டும் இத்தகைய கட்டுப்பாடுகள் திணிக்கப்படுவதை எதிர்ப்பதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்தன. பிறகு பிரதமர் தன்னுடைய கான்வாய் வாகனங்களை 50% குறைத்து கொண்டு பயணிக்க தொடங்கினார். இதனால் ஆளுநர்கள் மத்திய அமைச்சர்கள் சிலர் ட்ரெயினிலும் கான்வாய்களை குறைத்து கொண்டும் தங்கள் அலுவலக பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதேபோல் ஆளுநர்கள் மத்திய அமைச்சர்கள் போன்றவர்கள் பின்னால் வரும் வாகனங்களை குறைத்து 1-2 வாகனங்களுடன் அவர்கள் வலம் வருகிறார்கள். எரிபொருள் பயன்பாடு குறைவதற்கு இது வழிவகுக்கும். டெல்லியில் வாரத்தில் 2 நாட்கள் அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் கட்டாயமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா முதலமைச்சர் பைக்கில் அலுவலகத்துக்கு பயணம் செய்கிறார். பீகார் முதல்வர் தன்னுடைய அலுவலகத்திற்கு வீட்டிலிருந்து நடந்து செல்கிறார். யூபி, குஜராத் போன்ற மாநிலங்களில் மாநில முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் கான்வாய்களை 50% குறைத்து கொண்டு செயல்படுகிறார்கள். இத்தகைய நடவடிக்கைகளால் கொரோனா காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தபோது எரிபொருள் பயன்பாடு மிகவும் குறைந்தது என்றும் அதுபோன்று இப்போது குறைக்க முடியும் என்று நம்பப்படுகிறது. இந்தியாவில் கொரோனா காலத்தில் கச்சா எண்ணெய் இறக்குமதி 2019 24.9 மில்லியன் டன். அதே 2020 இந்தியாவில் ஊரடங்கு இருந்தபோது கச்சா எண்ணெய் இறக்குமதி 57 லட்சம் மில்லியன் டன் ஆகும். கொரோனா காலத்தில் குறைவாக தான் இறக்குமதி ஆகியிருக்கு. பெட்ரோல் பயன்பாடு 29.9 மில்லியன் டன்னிலிருந்து கொரோனா காலத்தில் 27.9 மில்லியன் டன்னாக குறைக்கப்பட்டது. டீசல் பயன்பாடு 82.6 மில்லியன் டன்னிலிருந்து கொரோனா காலத்தில் 72.7 மில்லியன் டன்னாக குறைந்துள்ளது. 2025-26 இந்தியாவின் பெட்ரோல் தேவை 42 மில்லியன் டன், டீசல் 95 மில்லியன் டன்னாக இருந்துள்ளது. வெளிநாட்டு பயணிகளுடைய எண்ணிக்கை 2019 2.69 crore என்றும் 2020 கொரோனா காலத்தில் வெறும் 75 லட்சம் மட்டும்தான் என்றும் இருந்துள்ளது. இந்தியாவுடைய அந்நிய செலவாணி கையிருப்பு 45 லட்சம் கோடியாக இருந்தது. கொரோனா காலத்தில் கையிருப்பு 58 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா காலத்தில் ஊரடங்கு மற்றும் நடவடிக்கைகள் எடுத்ததுனால எரிபொருள் மற்றும் பல அந்நிய செலவான கையிருப்பு போன்றவர்கள் நமக்கு பயன்பாடாக இருந்துள்ளது. பிரதமர் அவர்கள் இந்த அறிவிப்புகளை கூறிய பிறகு மக்களிடையே எரிபொருள், கேஸ் போன்றவை தட்டுப்பாடு வருமா என்றும் அவை தடையில்லாமல் கிடைக்குமா என்ற அச்சம் தோன்றியுள்ளது. பெட்ரோல், டீசல், கேஸ் தட்டுப்பாடுகள் வராமல் மத்திய அரசு மக்களுக்கு தேவையான சப்ளை செய்ய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது நமது எதிர்பார்ப்பாகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.